Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியருக்குரிய லெட்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வர எல்லா லெட்டர்ஸுமே இந்த செஷனுக்குரிய லெட்டர்ஸ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் ஆர்டர். லெட்டரோட மார்ஜினோட அளவு காமன் ஒரே மாதிரி தான் 10 to 70 அப்படின்றது தான் லெட்டரோட மார்ஜினோட அளவு. இந்த லெட்டரை செப்பரேட்டாக நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். இதை நம்ம தனியாக தான் சென்டர் பண்ணணும். 80 அதாவது 10ஐயும் 70ஐயும் ப்ளஸ் பண்ணி இந்த லெட்டர் எல்லாம் கவுண்ட் பண்ணி அதை மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். இதை சென்டர் பண்ணி முடித்ததுமே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத நாம் சென்டர் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் டைப் பண்ணணும், இது எல்லாமே ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15 வச்சு இந்த சுருக்கத்தை விஷயத்தை நம்ம டைப் பண்ணணும். இதில் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸாக தான் இருக்கும், அதனால் கேப்ஸில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இந்த லெட்டரை பொறுத்தவரையும் ஹைஃபன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடணும். ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் டைப் பண்ணணும். 10ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதாவது இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணும் போது 15ல் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 10ல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு 70 வரையும் கொண்டு போயிட்டு திருப்பி பெண்ட் பண்ணி 10ல் வச்சு நம்ம டைப் பண்ணலாம். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த டிக்லேயே 10 to 70 வரையும் ஹைஃபன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் டைட்டில் சென்டர் பண்ணணும். டைட்டில் சென்டர் பண்ணும்போது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கும், இந்த எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் G.O. அப்படின்றது கேப்ஸில் இருக்கும். இந்த டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் R கேப்ஸு T ஸ்மாலு டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், N கேப்ஸு O ஸ்மாலு டாட்டு வச்ச உடனே நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதே லைனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 2 லைனில் எது பெருசுன்னு பாருங்கள். அந்த பெரிய லைனை நம்ம எப்போதும் போல் 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதே டிகிரிலேயே டைப் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதை போய் நம்ம சென்டர் பண்ணக்கூடாது, இது ரைட் சைடு அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் இந்த மேட்ரை நம்ம 70ல் மைனஸ் பண்ணி அந்த கார்னரில் முடிகிற மாதிரி நம்ம டைப் பண்ணிடணும். இதில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் வரும். டேட்டு மந்த்லாம் வரும்போது மந்த் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் வரும். இயர் அடித்து முடித்ததுமே ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடணும். ஃபுல் ஸ்டாப் வச்சாலே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ரீட் த ஃபாலோயிங் அப்படின்றதில் ஆர் மட்டும் கேப்ஸு, மித்த எல்லாமே ஸ்மால் அடித்து முடித்ததுமே கோலன் வச்சு முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இந்த மார்ஜினில் நம்ம டைப் பண்ணணும். கவர்மெண்ட் ஆர்டரில் இந்த இடத்த பொறுத்தவரையும் 20ல் ஆரம்பிக்கணும், 60க்குள்ளேயே முடிச்சிடணும். நம்ம 60ல் அடிக்க முடியாமல் 61, 62ன்னு போச்சுன்னா அது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த வேர்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக அடிச்சிருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. நீங்கள் அந்த 2 லெட்டரை கொண்டு வந்து நீங்கள் மடக்கி அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. என்ன வேர்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த வேர்டை நீங்கள் முடிச்சுட்டு கூட நீங்கள் வரலாம், ஆனால் 60க்குள்ளே மேக்ஸிமம் முடித்து கொண்டு வர பாருங்கள். இதுதான் மார்ஜினோட அளவு. இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் டாட்டு ஒரு ஸ்பேஸ், G.O. ஒரு ஸ்பேஸ், M கேப்ஸு S ஸ்மாலு டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், N கேப்ஸு O ஸ்மால் டாட் ஒரு ஸ்பேஸ் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா என்னோ டாட்டுக்கு அப்புறம் நம்பராக வந்துச்சுன்னா ஸ்பேஸே விடாமல் நம்ம டைப் பண்ணணும். அதே மாதிரி RS கொடுத்துருந்தாங்கன்னா RS டாட்டுக்கு அப்புறம் அதனுடைய அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த அமௌண்ட்டையும் ஸ்பேஸ் விடாமல் தான் நம்ம டைப் பண்ணணும். கமா கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூவாக அடிக்க ஆரம்பிங்க. 60க்குள்ளே வரும்போது நம்ம 60லேருந்து மடக்கி அடிக்க ஆரம்பிக்கணும். மடக்கி அடிக்கும் போது கரெக்டாக 20 அப்படிங்கிறது 1ல் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாம் அடுத்த லைன் பெண்ட் பண்ணும்போது நம்பருக்கு நேரம் ஸ்டார்ட் பண்ணாமல் லெட்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இங்கே 20ல் வந்து நீங்கள் நம்பர் 1 அப்படின்னு டைப் பண்ணியிருந்தீங்கன்னா டாட் அப்படிங்கிறது 21, ஸ்பேஸ் அப்படிங்கிறது 22, G அப்படிங்கிறது 23. அப்போ இந்த 23ல் வச்சு தான் அடுத்த லைனை நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டு மந்த் இயர் கொடுத்த உடனே டாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு, அதாவது ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இதை 20லேருந்து நம்ம 60க்குள்ளே டைப் பண்ணணும்.
2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை ஃபுல்லாக ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் நம்ம டைப் பண்ணணும். இந்த இடம் வரும்போது எப்போதும் போல் ஆர்சி டாட் ஒரு ஸ்பேஸ், என்ஓ டாட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸே இல்லாமல் நம்ம டைப் பண்ணணும். கமா எங்கே வரையும் வருதோ அங்கே வரையும் இதுக்குள்ளே எது கொடுத்துருந்தாலும் அப்ரிவேஷனும் பண்ணக்கூடாது, அதே சமயம் ஸ்பேஸும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த வேர்டை டைப் பண்ணிடுங்க. 60க்குள்ளேயும் முடிச்சுட்டு திருப்பி அடுத்த லைன் பெண்ட் பண்ணி லெட்டருக்கு நேர் லெட்டர் டைப் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த டிக்லையே 5 ஹைஃபனை நம்ம சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 ஹைஃபனை சென்டர் பண்ணும்போது 38ன்னு வரும். அதாவது சென்டர் அப்படின்னாலே என்ன மீனிங், 80லேருந்து என்ன லெட்டரோ அதை வந்து கழித்து வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணுறது தான் சென்டர் அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் ஆர்டர் அப்படின்றத நம்ம ஆல் கேப்ஸில் 10ல் நம்ம டைப் பண்ணுவோம். கோலன் வச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் பேரா ஸ்டார்ட் பண்ணுறது 5 ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். டைப் பண்ணிகிட்டே வாங்க. இதில் ஃபஸ்ட் லெட்டர்லாம் கேப்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கேப்ஸில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்எஸ் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பேஸ் விடாமல் அப்படியே டைப் பண்ணி இந்த ஹைஃபன் வரையும் ஸ்பேஸே விடாமல் டைப் பண்ணுங்கள். இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு இங்கே 2வது பேரோவில் இருந்து நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த 2 அப்படிங்கிறத 15ல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே 2 டாட் ஒரு ஸ்பேஸ் விட்டு அடுத்ததை அடிக்க ஆரம்பிக்கணும். அடுத்த பேரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் வரும்போது 10லேயே வச்சு நம்ம டைப் பண்ணலாம். அந்த மாதிரி டைப் பண்ணி ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் வித் ப்ராக்கெட்டோட கவுண்ட் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சது தான். 80லேருந்து இந்த 26 லெட்டரை மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 27 கிடைக்கும். ஸோ இந்த டிகிரியில் வச்சு நம்ம இதை டைப் பண்ணணும். டைப் பண்ணும்போது பி கேப்ஸில் இருக்கணும், ஜி கேப்ஸில் இருக்கணும், இதெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் 2 லைனில் எது பெருசுன்னு பார்க்கணும். இந்த 2 லைனில் எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு, அதாவது 31 லெட்டர் தான் பெருசு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் இருக்க 70லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ரைட் சைட்லேருந்து 70லேருந்து இந்த 31 மைனஸ் பண்ணோம்னா 39 வரும். 39ல் வச்சு இதை நம்ம டைப் பண்ணிடலாம். இதுலேயும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் வரும், இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் வரும். இந்த லெட்டர்லேருந்து இந்த லைன்லேருந்து இந்த லைனை கழித்து வர்ற ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணி போடணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. 31 இருக்குது. 31லேருந்து 15 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய டிகிரியை 2ஆல் டிவைட் பண்ணி மீத என்ன டிகிரி கிடைக்குதோ அந்த டிகிரியை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 39ஓட ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு இது எங்கே டிகிரி அடிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். நேம் எப்போவுமே கீழே டைப் லெட்டருக்கு கீழே, அதாவது யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி நம்ம டைப் பண்ண வரும்போது ஆல் கேப்ஸில் தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் நேம் ஃபுல்லாக ஆல் கேப்ஸில் டைப் பண்ணிவிட்டு கமா போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கமா போடும்போது கேப்ஸ் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுட்டு தான் ஸ்ட்ரோக் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். இதை அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் இதை அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் டபுள் டிக்கு விட்டு 2 அட்ரஸ் 10லேயே அடிக்கிறோம். அதே மாதிரி அடுத்த டிக்லேயே இந்த லைனை 10ல் தான் அடிக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் அடிக்கணும். அதாவது ஒரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் அடிக்கணும். பின்கோட் நம்பர் வந்துச்சுன்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு அடுத்த 3 டிஜிட் அடிச்சுட்டு டாட் அடுத்த டிக்லேயே நீங்கள் இது எல்லாமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு 2 டிக்கு விட்டு அதுக்கப்புறம் காப்பி டு 10ல் அடிக்கணும். சி கேப்ஸு மித்தெல்லாம் ஸ்மாலு. அதுக்கு அடுத்த டிக்லேயே அவங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டைப் பண்ணிடணும். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ஃபார்வேர்டட் /பை ஆர்டர் அப்படின்றத நம்ம சென்டர் பண்ணணும். எஃப் கேப்ஸு பி கேப்ஸு ஸ்லாஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடக்கூடாது. இதை சென்டர் பண்ணி முடித்ததுமே 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் செக்ஷன் ஆஃபீஸர் எஸ்ஸும் ஓவும் கேபிட்டல் லெட்டர் ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. இந்த செக்ஷன் ஆஃபீஸரை எதுலேருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் இருக்க 70லேருந்து மைனஸ் பண்ணணும். இவ்வளோ தான் கவர்மெண்ட் ஆர்டர். இந்த கவர்மெண்ட் ஆர்டரை நாம் இந்த மெத்தடில் டைப் பண்ணலாம். இந்த லெட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அஃபிஷியல் செக்ரட்டரியேட் லெட்டர். அஃபிஷியல் செக்ரட்டரியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 டைட்டில் வரும். இந்த 3 டைட்டிலுமே நம்ம சென்டர் பண்ணி தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்போவுமே 24 லெட்டர் தான். ஸோ அதை நம்ம அடிக்கிறது 28 டிகிரியில் வச்சு தான் நம்ம டைப் பண்ணுவோம். இது மொட்டை மனப்பாடம் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அது எந்த லெட்டராக இருந்தாலும் சரி.
இந்த எப்போதும் போல் சென்டர் பண்ணிவிட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் செகண்ட் டைட்டில் நம்ம எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அதை தனியாக 80லேருந்து கழித்து 2ஆல் டிவைட் பண்ணணும். இதையும் தனியாக சென்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் தேர்ட் டைட்டிலையும் நம்ம சென்டர் பண்ணணும். எத்தனை லெட்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு. ஓகே, இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஃப்ரம் அப்படிங்கிறது 10ல் வச்சு டைப் பண்ணணும். இங்கே எஃப் மட்டும் கேப்ஸ், மித்த எல்லாமே ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு அவங்க கொடுத்துருக்க விஷயத்தை நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தடுத்த டிக்கில் நம்ம டைப் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 2 அட்ரஸ் 10ல் 2க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு இதை நம்ம 15ல் வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். இதில் எப்போதும் போல் ஃபஸ்ட் லெட்டரெல்லாம் கேப்ஸ், ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் வச்சு நம்ம அடுத்தடுத்த டிக்கில் வச்சு நம்ம டைப் பண்ணிடுவோம். இங்கே ஃபுல் ஸ்டாப் வரும். பின்கோட் நம்பர் வந்தாலே அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப் வைக்கலைனாலும் நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை நம்ம சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணும் அப்படின்னா எத்தனை லெட்டர் இருக்கோ அத்தனை லெட்டரையும் கவுண்ட் பண்ணி அதை 80லேருந்து மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர்லாம் கேப்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், ஃபோர்த் செயின்ட் சார்ஜ் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல அப்ரிவேட் பண்ண மாட்டோம். ஃபோர்ட் எஃப் டாட் அப்படின்னு சில இடங்களில் கொடுத்துருப்பாங்க. அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோர்ட்டுன்னு நீங்கள் அப்ரிவேஷன் பண்ணணும். எஃப் கேப்ஸில் இருக்கும், மித்தெல்லாம் ஸ்மாலில் இருக்கும். இங்கே செயின்ட்டுக்கு எஸ் கேப்ஸில் இருக்கும், டி ஸ்மாலில் இருக்கும், டாட் வைக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ். ஜார்ஜுக்கு ஜி வந்து கேப்ஸில் இருக்கணும், மித்தெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அதுக்கு அடுத்த டிக்லேயே 5 ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 ஹைஃபனை நம்ம சென்டர் பண்ணணும். இங்கே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் சார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, மித்த எல்லாம் ஸ்மால். நம்ம 10லேயே வச்சு நம்ம டைப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் சப்பு ரஃப் கொடுத்துருப்பாங்க. சப்பு ரஃப் 20 to 60 மார்ஜினோட அளவு. சப்பு வந்து எஸ் கேப்ஸில் இருக்கணும், மித்த எல்லாம் ஸ்மாலில் இருக்கணும், கோலன் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். இந்த இதுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும். ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடணும். இதில் ஒவ்வொரு வேர்டுக்குமே நம்ம ஒவ்வொரு லெட்டரும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் நம்ம டைப் பண்ணுவோம். இந்த சப்பு ரெஃபுக்குள்ளே ஹைஃபன் வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்பு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரும்போது நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஜூனியரில் சொன்ன மாதிரி தான் சப்புக்கு நேரம் நெக்ஸ்ட் லைன் கொண்டு போயிடக்கூடாது. எங்கே வேர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம அதிலேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் லைன் நம்ம டைப் பண்ணணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ரெஃப் டைப் பண்ணணும். 6 கேப்ஸு, மித்தெல்லாம் ஸ்மாலு, கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இதெல்லாம் டைப் பண்ணணும். எங்கே இந்த என்ஓ டாட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதிலிருந்து கமா எங்கே வருதோ அது வரையும் இதுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம அப்ரிவேஷன் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் விட்டும் டைப் பண்ணக்கூடாது. இதை அடித்து முடிச்சுட்டு கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ கண்டினியூவாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு டிக்கில் எப்போதும் போல் இதை 5 ஹைஃபனை சென்டர் பண்ணிடுங்க. அடுத்த டிக்லேயும் நம்ம டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் நம்ம பெண்ட் பண்ணி கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு அடித்து முடிச்சுட்டு ஒரு பேராவை ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் செகண்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். டிக்கு 1ல் வச்சு தான் நம்ம டைப் பண்ணுவோம். அதனால் கிட்ட இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸ்பீடு மாதிரி கொஞ்சம் லைன் ஸ்பேஸ்லாம் இருக்காது. இங்கே 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இதில் 15ல் 5 ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பேராவை. இங்கே 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இந்த 3 லைனில் எது பெருசுன்னு பார்க்கணும். எது பெருசோ அந்த பெரிய லைனை வந்து அந்த பெரிய வேர்டை ரைட் சைடில் இருக்க 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதே டிகிரிலேயே அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர். இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டரை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும். நேம் வந்து ஆல் கேப்ஸில் இருக்கணும். 2 இனிஷியல் கொடுத்துருந்தாலும் சரி, 3 இனிஷியல் கொடுத்துருந்தாலும் சரி, எல்லா இனிஷியலுமே கண்டினியூவாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஸ்பேஸ் மட்டும்தான் விட்டுட்டு அதுக்கப்புறம் நேம் டைப் பண்ணலாம். க்ளோஸ் ப்ராக்கெட்டோட தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டோட தான் கவுண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி நம்ம டைப் பண்ணும்போது இதெல்லாம் டைப் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். கால்குலேட் பண்ணும்போது எது பெருசுன்னு பார்க்கும்போது 3 லைனுமே நம்ம பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். இதை 70லேருந்து கழிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த வேர்ட்லேருந்து இந்த வேர்டை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி வர்ற டிகிரியை நம்ம இந்த டிகிரியோடு ஆட் பண்ணி இதை நம்ம போடுவோம். அதே மாதிரி இதே பெரிய லைன், அதாவது பெரிய வேர்டுலேருந்து இந்த வேர்டை கழித்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதை இதோட ஆட் பண்ணி
போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக சென்டராக அமையும். டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நம்ம டைப் பண்ணுவோம். இது கமாவோட தான் டைப் பண்ணணும். ஒய் கேப்ஸு மித்த எல்லாம் ஸ்மாலு. அதுக்கப்புறம் 3 டிக்கு விட்டுட்டு 4வது டிக்கில் நேம் டைப் பண்ணுவோம். என்ன டிகிரி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அந்த டிகிரியில் தான் அந்த நேம் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த டிக்லேயே இதை நம்ம டைப் பண்ணுவோம். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுடுவோம். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு கீழே எந்த விஷயமும் இருக்காது. ஸோ இதோட முடிஞ்சிருச்சு. செக்ரட்டரி லெட்டர் இந்த மாதிரி தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆஃபீஷியல் லெட்டர். ஆஃபீஷியல் லெட்டர் அப்படின்றத நம்ம செயின் மாடல் அப்படின்னு கூட சொல்லுவோம். இதை நம்ம எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எப்போதும் போல் 10 to 70 மார்ஜினோட அளவு. இதை பார்த்தீங்கன்னா டைட்டில், இந்த டைட்டில் ஆல் கேப்ஸில் தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். சென்டர் பண்ணி தான் டைப் பண்ணுவோம். சென்டர் அப்படின்னாலே தெரியும், 80லேருந்து மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் ஃப்ரம் அடிப்போம். ஃப்ரம் வந்து 10லேயே அடிச்சிடலாம். எஃப் கேப்ஸில் இருக்கணும், இதெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். இந்த லைனுக்கு நேராக கொண்டு வந்தீங்கன்னா செயின் வந்து எதில் போடணும்னா 40ல் வச்சு போடணும். 40ல் எப்படி போடணும்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் 40ல் வச்சு ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் ஷிஃப்ட் பிடிச்சி டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அதே 40க்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் டைப் பண்ணுங்கள். 40ல் வச்சு அடித்து முடித்ததுமே இங்கே 42ல் ஒரு ஸ்பேஸ் விட்டு 2வது ஸ்பேஸ் கொண்டுட்டு போயிட்டு 2 அப்படின்றதுல டி கேப்ஸில் இருக்கணும், ஓ ஸ்மாலில் இருக்கணும். ஸோ இந்த லைனை அடித்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் தான் அடுத்த லைனை அடிக்க போகிறோம். அப்படி ஒரு டிக்கு விடும்போது இந்த இடத்துல எம்டியாக விடக்கூடாது, எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஒரு செயின் மட்டும் போடுவோம். 2 அடித்து முடிச்சுட்டு அடுத்த டிக்கில் செயின் மட்டும்தான் வரும். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் மேட்ரு வராது. அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் இதை நம்ம எதில் அடிப்போம்னா 12ல் வச்சு அடிப்போம். 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கும். திரு டாட் ஒரு ஸ்பேஸ், இனிஷியல் டாட் ஒரு ஸ்பேஸ், நேமுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் வரணும். கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ். டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரியை ஃபுல்லாக நீங்கள் கேப்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லைனுக்கு நிறைய இந்த பக்கம் இருக்க ஃபஸ்ட் லைன் நம்ம டைப் பண்ணணும். இதை 12ல் வச்சு அடிச்சுட்டே வருவோம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் 40ல் வச்சு நமக்கு க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு செயின் போடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 44ல் வச்சு இந்த லைனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், இதெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஒவ்வொரு வேர்டும் பொருள் தரக்கூடிய வேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம கேப்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் லைன் இந்த பக்கம் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லைன் நம்ம டைப் பண்ணுறோம். அதே 12ல் வச்சு இதை ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணுவோம். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு இதை அடித்து முடிச்சுட்டு எப்போதும் போல் செயினை மட்டும் போட்டுட்டு மடக்கி 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 நம்ம டைப் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இந்த வேர்டுக்குரிய கண்டினியூ வேர்டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்றதுனால இந்த வேர்டை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம தள்ளி அடிச்சிருக்கோம். அப்போ தான் இதனுடைய கண்டினியூ வேர்டு தெரியும். அதுக்காக நம்ம அப்படி 2 ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுறோம். இதை 12ல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இதை 14ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த லைனுக்கு நேராக செயின் போட போகிறோம். இந்த செயின் அப்படிங்கிறது 40ல் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் எப்போதும் போல் 42ல் வச்சு டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடிச்சுட்டே மடக்கி மடக்கி அடிச்சுட்டே வருவீங்க 12ல் வச்சு. அதுமாதிரி ஒவ்வொரு லைனுக்கும் கண்டிப்பாக ஒரு செயின் போட மறந்துடக்கூடாது. செயின் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லைன் பெண்ட் பண்ணியே கொண்டுட்டு போகணும். லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா பின்கோட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பின்கோட் நம்பரில் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுக்கப்புறம் 3 டிஜிட்டுக்கு அப்புறம் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த டிக்லேயே 10 to 70 நம்ம ஹைஃபன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் கொடுத்துருக்க விஷயத்தை நம்ம டைட்டில் நம்ம சென்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் சார் அப்படின்றத 10ல் டைப் பண்ணுவோம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு. அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் சப்பு ரெஃப் நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்பு ரெஃப் அப்படின்னு வந்தாலே 20 to 60 தான் நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ அந்த லெட்டரில் சொன்ன மாதிரி தான், செக்ரட்டரியில் சொன்ன மாதிரி தான் 20ல் ஸ்டார்ட் பண்ணணும், 60க்குள்ளே முடிக்கணும். ஹைஃபன் வந்துச்சுன்னா ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விடணும். இதுக்குள்ளே வரக்கூடிய ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் தான் இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்டாப் வச்சிடறோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ரெஃப் நம்ம டைப் பண்ணுறோம். 6 கேப்ஸும் இது எல்லாம் ஸ்மாலு. அதுக்கப்புறம் கோலனுக்கு அப்புறம் எப்போதும் போல் ஒரு விஷயம் ஒரு மேட்ரு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபுல்லாக நம்ம டைப் பண்ணணும். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த டிக்கில் ஹைஃபனை சென்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் இந்த பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேரா 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் இங்கே 2 டிக்கு விட்டு இந்த பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போதும் போல் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேரா முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் இந்த 3 லைனில் எது பெருசுன்னு பார்க்குறோம். அந்த பெருசை வந்து நம்ம என்ன செய்கிறோம், 70லேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த பெரிய லெட்டர்லேருந்து சின்ன வேர்டை வந்து நம்ம கழித்து 2ஆல் டிவைட் பண்ணுவோம்.
டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியை இதோட ஆட் பண்ணி போட்டுருவோம். அதே மாதிரி இந்த பெரிய லெட்டரில் இருந்து மேலே இருக்க சின்ன லெட்டரை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியை இதோட ஆட் பண்ணி போட்டுருவோம். டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ஒய் கேப்ஸில் இருக்கணும், இது எல்லாமே ஸ்மாலில் இருக்கணும். 51 வச்சு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி நம்ம டைப் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸு, இது எல்லாமே ஸ்மாலு. கமாக்கு அப்புறம் 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் இந்த லைனை நம்ம டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸ், அதாவது வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸு, இதெல்லாம் ஸ்மால் லெட்டரில் தான் வரும். இதை நம்ம டைப் பண்ணி முடிச்சிடலாம். இதனுடைய கண்டினியூ வேர்டை நம்ம அடுத்த டிக்லேயே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் லெட்டர். அஃபிஷியல் லெட்டர் மேக்ஸிமம் நம்ம செயின் போட்டு தான் போடுவோம். அஃபிஷியல் செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது ஃப்ரம் டு மாடல், இந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாகவே நம்மளுடைய சேனலில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் தனித்தனியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்குரிய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் பார்க்கலாம். இப்போ நான் பார்க்கக்கூடிய லெட்டர் ப்ரொசீடிங்ஸ் லெட்டர், அதாவது அஃபிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற மாடல் பார்க்க போகிறோம். அதுக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னே ஸ்டார்ட் ஆகும். இந்த 2 டைட்டிலுமே ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தனியாக 80லேருந்து கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தனியாக சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதையும் தனியாக சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் இந்த இடத்துல 3 நம்ம சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 லைனாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹைஃபனோட சேர்த்து 3. இந்த 3 லைனையுமே அடுத்தடுத்த டிக்லேயே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ப்ரெசண்ட்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரெசண்ட் அப்படின்ற லைனை ஃபுல்லாக எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்து கவுண்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம சென்டர் பண்ணணும். ஃபுல்லாக ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் ப்ரெசண்ட்டுக்கு நேரம் கொண்டு வராமல் எந்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த வேர்டுக்கு நேரம் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணுவோம், மித்த எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் R.C. ஒரு ஸ்பேஸ், இது எல்லாமே கேப்ஸில் இருக்கும். என்ன கேப்ஸில் இருக்கணும், ஓ ஸ்மாலில் இருக்கணும். இது ஃபுல்லாக கண்டினியூவாக 10லேயே வச்சு டைப் பண்ணிடலாம். அந்த லைனுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிளாக கொடுத்துருப்பாங்க ஒரு லைன். இந்த லைனை பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லெட்டரை 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் சப்பு ரஃப் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. 20 to 60 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்குள்ளே வர ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடுவோம். அதுக்குள்ளே வர ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் டைப் பண்ணுவோம். சப் அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ரஃப் அடிப்போம். இந்த பேரா ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்த டிக்லேயே இந்த 5 ஹைஃபனை நம்ம சென்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். பேராவுக்கு ஃபஸ்ட் லைன் உள்ளே தள்ளி இருக்கணும், அதாவது ஃபஸ்ட் லைன் எப்போவுமே 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு தான் டைப் பண்ணுவோம். அந்த மாதிரி பேரா ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த டிக்கில் டைப் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 டிக்கு விடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேராலேருந்து நம்பர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு 2வது பேரா ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணி அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பேராவும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பேராவுக்கு எப்போதும் போல் 2 டிக்கு விட்டு இங்கே 3 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருங்க. இது முடித்த உடனே இங்கே 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் இந்த சைடில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அந்த வேர்டை நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் சைட்லேருந்து 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்கிற மாதிரி இருக்கும். பேரா முடிஞ்சதுமே நம்ம 4வது டிக்கில் அது அடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் இருக்கணும், மித்தெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் 2 அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கன்னா 10லேயே அடிக்கணும். அதனுடைய விஷயத்தையும் அடுத்த டிக்லேயே 10லேயே அடிப்போம். அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் 12ல் 2 ஸ்பேஸ் விட்டு 12ல் வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த லைன் கண்டினியூ அப்படின்றதுனால 2 ஸ்பேஸ் விட்டு 12ல் அடிக்கிறோம். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிறோம். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு காப்பி 2 அடிக்கிறோம். காப்பி 2 அப்படிங்கிறது 10ல் சி கேப்ஸில் மித்த எல்லாம் ஸ்மாலில். அதுக்கப்புறம் அடுத்த டிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் எல்லாம் கேப்ஸு, இது எல்லாமே ஸ்மால் லெட்டர். இது எல்லாமே 10ல் அடிக்கிறோம். காப்பி 2 அடித்து முடிச்சுட்டு அடுத்த டிக்லேயே இந்த லைனை அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரொசீடிங்ஸ் லெட்டர். இந்த லெட்டரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதுலேயும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த லெட்டர் என்ன பார்க்க போகிறோம்னா டெமி அஃபிஷியல் லெட்டர். டெமி அஃபிஷியல் லெட்டருக்கு நான் எப்போதும் போல் 2 டைட்டில் கொடுத்துருப்பாங்க. 2 டைட்டில் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு டைட்டிலாக வரும். செகண்ட் டைட்டில் டிபார்ட்மெண்ட் வைஸாக வரும். அது பப்ளிக் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வரும். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்தாலே அது டெமி அஃபிஷியல் லெட்டர். இன்னொன்று என்னென்னா இந்த இடத்துல G.O.க்கு பதிலாக D.O.ன்னு வரும். அப்படி வந்தாலும் அது டெமி அஃபிஷியல் லெட்டர், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 4 செயின்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நம்ம இது டெமி அஃபிஷியல் லெட்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னா
கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எப்போதும் போல் நமக்கு தெரியும் 24 லெட்டர், அதை 28ல் தான் அடிக்கணும்னு இதுக்கு முன்னாடி லெட்டரில் தான் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதையும் ஆல் கேப்ஸில் டைப் பண்ணணும், சென்டர் பண்ணி டைப் பண்ணணும், 28ல் தான் டைப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டை ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ், அதாவது வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் கொடுத்துருங்க. இதையும் நம்ம தனியாக சென்டர் பண்ண தான் போகிறோம். இதையும் கவுண்ட் பண்ணி 80லேருந்து கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி போடுங்க. இங்கே ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், நேம் ஃபுல்லாக அடிச்சுட்டு கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா டிகிரி நீங்கள் டைப் பண்ணிடலாம். இந்த லைனுக்கு நேராக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 லைன் 4 லைனில் எது பெருசுன்னு பார்த்துட்டு அந்த பெரிய லைனை நீங்கள் 70லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் எல்லாத்தையுமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லெட்டரை பொறுத்தவரையும் 45 அப்படின்னு இருக்குது. இந்த 45ல் வச்சு தான் இந்த 3 லைனுமே நம்ம டைப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைனுக்கு நேராக 45ல் வச்சு இதை நம்ம டைப் பண்ணுவோம். ஃபோர்ட்டுக்கு எஃப் கேப்ஸு, செயின்ட்டுக்கு எஸ் கேப்ஸு, ஜார்ஜுக்கு ஜி கேப்ஸு, ஃபோர்ட் ஒரு ஸ்பேஸ், எஸ்டி டாட் ஒரு ஸ்பேஸ், ஜார்ஜ். இதெல்லாம் அடித்து முடிச்சிடுறோம். செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். இந்த சி வந்து கேப்ஸ், வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேப்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு நேராக அவங்க என்ன லைன் கொடுத்துருக்காங்களோ அந்த லைனை நீங்கள் 45ல் வச்சு டைப் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் டி டாட் ஓ டாட் கேப்ஸில் அடிக்கணும், ஒரு ஸ்பேஸ், என்ஓ டாட்டுக்கு அப்புறம் அப்படியே ஸ்பேஸே விடாமல் டைப் பண்ணணும். என் கேப்ஸில் மித்தெல்லாம் ஸ்மாலில். இந்த லைனுக்கு நேராக டேட்டு மந்த் இயர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டைப் பண்ணிடலாம். ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் டியர், திரு ஆண்டனி அப்படின்னு இருக்கா. இது வந்து 10லேயே வச்சு அடிச்சிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் அடிங்க. கமா கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் சப்பு ரெஃபு, எஸ்ஸும் யாரும் கேப்ஸு, சப்பு ரெஃபு எப்படி அடிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. 20 to 60. ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வரும். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் வரும். அதுக்கப்புறம் சப்பு முடிஞ்சதுமே ரெஃபுக்கு போகும்போது 2 டிக்கு விட்டு ரெஃப் அடிப்போம். இந்த வேர்டு முடிஞ்சதுமே அடுத்த டிக்லேயே ஹைஃபனை சென்டர் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் விட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணுவோம். 15ல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடித்து முடிச்சுட்டு அடுத்த பேரா வரும்போது அதே 15ல் வச்சு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே 2 டிக்கு விட்டு 2 லைனில் எது பெருசுன்னு பாருங்கள். பெரிய லைனை பார்த்தீங்கன்னா 70லேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. ஒய் மட்டும் கேப்ஸு, மித்த எல்லாமே ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் நேம் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நேமை சென்டர் பண்ணிடுங்க. அதாவது லெட்டர்லேருந்து லெட்டரை கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட், இனிஷியல் டாட்டு ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் நேமு எல்லாம் கேப்ஸில் அடித்து முடிச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 டிக்கு. இது எல்லாமே 10ல், அடுத்தடுத்த டிக்கில் 10ல் வச்சு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10லேயே கொடுத்துருப்பாங்க, அடுத்தடுத்த டிக்லேயே கொடுத்துருப்பாங்க. நாமளும் அப்படியே டைப் பண்ணிடணும். டெமி ஆஃபீஸில் லெட்டர் மாடல் இவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் நமக்கு பிஸ்னஸ் லெட்டரையும் ப்ரொஃபஷனல் லெட்டரையும் எடுத்துட்டு சீனியருக்கு மெமரண்டம் லெட்டரையும் லீகல் அப்படின்ற ஒரு லெட்டரையும் கொடுத்துருக்காங்க. இந்த லீகல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்றத என்னன்றதை இப்போ பார்க்கலாம். லீகல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்ற லெட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம தனியாக சென்டர் பண்ணணும், இதையும் சென்டர் பண்ணணும், இதையும் சென்டர் பண்ணணும், இதையும் சென்டர் பண்ணணும். 4 டைட்டில் 5 டைட்டில் வைஸாக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக சென்டர் பண்ணிக்கிறணும். தனித்தனியாக ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல் கேப்ஸில் டைப் பண்ணணும், இதையும் சென்டர் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் டேட்டட் வைஸாக கொடுத்துருப்பாங்க, இதையும் ஆல் கேப்ஸில் நம்ம டைப் பண்ணிவிட்டு கோலன் வச்சு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு டேட்டு மந்த் இயர் டைப் பண்ணுவோம். இதை சென்டர் பண்ணி முடிச்சதுமே 2 டிக்கு விட்டு இதை ஆல் கேப்ஸில் டைப் பண்ணுவோம், இதையும் சென்டர் பண்ணணும். இது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். மிஸ்டர் டாட்டுக்கு அப்புறம்லாம் ஒரு ஸ்பேஸ், நேமுக்கு அப்புறம் ஒரு டாட் வந்துச்சுன்னா நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறதுல ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் லாஸ்ட் டைட்டில் எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா கேப்ஸில் கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன எப்போதும் போல் கேப்ஸு, ஓ ஸ்மாலு, டாட்டுக்கு அப்புறம் நம்பரை ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இது வந்து ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும், இங்கே ஒரு ஸ்பேஸு நம்பர் டைப் பண்ணிடலாம். ஸோ இதையும் நம்ம சென்டர் பண்ணுவோம். ஸோ 4 டைட்டிலையுமே சென்டர் பண்ணும்போது 2 டிக்கு விட்டு தனித்தனி லைன் அப்படின்றதுனால தனித்தனியாக கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், நேம் கொடுத்துருப்பாங்க, அதை 10லேயே வச்சு டைப் பண்ணலாம். எம்முக்கு மட்டும்தான் கேப்ஸ், ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸ், மற்ற எல்லாமே ஸ்மாலு. அந்த லைனுக்கு நிறைய ஸ்பேஸ் பார் தட்டி கொண்டுட்டு போயிட்டு இந்த வேர்டை ரைட் சைடில் இருக்க 70லேருந்து மைனஸ் பண்ணணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸு, மற்ற எல்லாமே ஸ்மால் லெட்டர். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு ரெண்டாவது டிக்கில் விஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வி கேப்ஸு, எஸ் ஸ்மாலு, டாட்டு. இதை வந்து சென்டர் பண்ணணும்.
சென்டர் பண்ணி முடிச்சு அடிச்சுட்டு 2 டிக்கு விட்டு இந்த விஷயத்தை நீங்கள் டைப் பண்ணணும். 10லேயே வச்சு டைப் பண்ணிடலாம். 10லேயே வச்சு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க இல்லையா, அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நேராக ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்டை 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அதை அடிக்க ஆரம்பிச்சிருங்க. இங்கே 2 டிக்கு விடுங்க. இதை ஆல் கேப்ஸில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். கோலனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்க கொடுத்துருக்க விஷயத்தை அப்படியே கண்டினியூவாக டைப் பண்ணுங்கள். இங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சதுமே அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் இவங்க கொடுத்துருக்க விஷயத்த ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸோடு நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் தள்ளி கொண்டு போய் நம்ம கோலன் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. 6 அடித்து முடித்ததுமே பக்கத்துலேயே கோலனை வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அவங்க என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டைப் பண்ணிடலாம். மிஸ்டர் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், இனிஷியல் டாட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ், எம் மட்டும் கேபிட்டல் லெட்டர், இதெல்லாம் ஸ்மால் லெட்டர். அதே பொசிஷன் தான் இங்கேயுமே. இதை ஃபாலோ பண்ணி டைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த டிக்கில் அடிக்கும்போது டைப் பண்ணும்போது எங்கே லெட்ரு ஸ்டார்ட் பண்ணமோ அந்த லெட்டருக்கு நேரம் தான் நெக்ஸ்ட் லைனை கொண்டு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் ஆர்டர் அப்படின்றத சென்டர் பண்ணணும். இது ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். இங்கே 2 டிக்கு விட்டு இங்கே 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு இது நம்ம இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பேரா முடிஞ்சதுமே 2 டிக்கு விட்டு 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு பேராவை ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு 3 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை டைப் பண்ணுவோம். இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் ரெஜிஸ்டர் அப்படின்றத 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு டூ அட்ரஸ் அப்படின்றத 10ல் தான் நம்ம டைப் பண்ணுவோம். இதை 10ல் அடித்து முடித்ததுமே அடுத்த டிக்லேயே 1 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கேப்ஸு. நெக்ஸ்ட் லைன் அடிக்கும்போது இங்கேருந்து 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர்லாம் கேப்ஸில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த டிக்கில் அடித்து முடித்ததுமே ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் செகண்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதையும் 10ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இனிஷியல் 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த லைன் அடிக்கும் போது எந்த வேர்டு ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேருந்து 2 ஸ்பேஸ் விட்டு இதை அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்க. இதுதான் லீகல் ப்ரொசீடிங்ஸ் மாடல். இந்த மெத்தடில் தான் இந்த ப்ரொசீடிங்ஸ் லெட்டர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லீகல் லெட்டர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெட்டர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த லெட்டரில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெமரண்டம் லெட்டர். அந்த லெட்டர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இது வந்து சீனியர் மெமராண்டம். இந்த சீனியர் லெட்டருக்கு இதுவும் ஒரு லெட்டர். இதோட லெட்டர் முடியுது. நம்ம இதுவரையும் 6 லெட்டர் பார்த்துருக்கோம். இது 7வது லெட்டர் மாடல். இந்த 2 லெட்டரை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்கன்றக்காக தான் புதுசாக இப்போ நம்ம எல்லாருக்குமே மொத்தமாக செட் ஆஃப் லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் எல்லாமே பார்த்துட்டு போங்க. இப்போ மெமரண்டம் லெட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு தான் வரும். இதை நம்ம தனியாக சென்டர் பண்ணணும். சென்டர்னாலே உங்களுக்கு தெரியும் 28ல் வச்சு தான் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணுவோம். ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. வேர்டுக்கு ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் அடிக்கணும். அடித்து முடிச்சுட்டு இதையும் சென்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் இந்த 3வது லைனையுமே நம்ம சென்டர் தான் பண்ணணும். பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை சென்டர் பண்ணி முடித்ததுமே அடுத்த டிக்லேயே 10 to 70 ஹைஃபன் போடணும். அதுக்கப்புறம் ஒரு டிக்கு விட்டு 2வது டிக்கில் பார்த்தீங்கன்னா சப் ரஃப் கொடுத்துருப்பாங்க. சப் ரஃப் நம்ம ஆல்ரெடி தெரியும். 20ல் ஆரம்பிக்கணும், 60க்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதுக்குள்ளே ஹைஃபன் வந்துச்சுன்னா முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் விடணும். ஒவ்வொரு வேர்டுக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்கணும், மித்தெல்லாம் ஸ்மாலில் இருக்கணும். ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு ரஃப் அடிச்சிடணும். ரஃப் அடித்து முடிச்சதுமே ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்து 5 ஹைஃபன் கொடுத்துருப்பாங்க. அந்த 5 ஹைஃபனை சென்டர் பண்ணிடணும். இதுக்கப்புறம் 2 டிக்கு விட்டு பேரா ஸ்டார்ட் பண்ணணும். பேரா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போதும் போல் 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் லைன் அடிக்கும்போது 10லேயே வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி அடிச்சிருங்க. ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சதுமே செகண்ட் பேரா ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் பேராவுக்கு நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு 2 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த பேராவை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அடுத்த பேரா 3 புள்ளி ஒரு ஸ்பேஸ் விட்டு 15ல் வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணணும். இதை அடித்து முடித்ததுமே ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு இது 2ல் எது பெருசுன்னு பார்த்து அந்த பெருசை 70லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய லெட்டரில் இருந்து சின்ன லெட்டரை ஃபுல்லாக கழித்து 2ஆல் டிவைட் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியை இதோட ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இந்த டிகிரி கிடச்சிரும். இங்கே 2 டிக்கு விட்டு இதை ஃபுல்லாக ஆல் கேப்ஸில் தான் டைப் பண்ணணும். 2 இனிஷியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை நம்ம கேப்ஸில் டைப் பண்ண போகிறோம். அடுத்த டிக்கில் இதை டைப் பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்டாப் 2 டிக்கு விட்டு டூ அட்ரஸ். 2 எல்லாமே 10ல் தான் அடிப்போம். அதனுடைய விஷயத்தையும் நம்ம 10ல் தான் டைப் பண்ணணும். இப்படியே அடுத்து மடக்கி மடக்கி அடிச்சுக்கிட்டே வருவோம். இந்த ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் 2 டிக்கு விட்டு
ஃபார்வர்டட் /y ஆர்டர் அப்படின்றத கவர்மெண்ட் ஆர்டரில் அடித்த மாதிரியே தான் இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் நம்ம எதாவது என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸில் அடிப்போம். எஃப் கேப்ஸு, பி கேப்ஸு, ஸ்லாஸுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வராது. 31 வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். ஆக்சுவல் 31 எப்படி வந்துச்சு அப்படின்னா சென்டர் பண்ணதுனால வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 டிக்கு விட்டு 4வது டிக்கில் செக்ஷன் ஆஃபீஸர் அடிச்சிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம டைப் பண்ணுறோம். இந்த செக்ஷன் ஆஃபீஸரை ஃபுல் ஸ்டாப்போட கவுண்ட் பண்ணி ரைட் சைடில் இருக்க 70லேருந்து மைனஸ் பண்ணி என்ன டிகிரி வருதோ அந்த டிகிரியில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். செக்ஷன் ஆஃபீஸரில் எஸ் கேப்ஸு, ஓ கேப்ஸ், மித்த எல்லாமே ஸ்மால் லெட்டர். இவ்வளோ தாங்க மெமரண்டம் லெட்டர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நான் இதில் கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த லெட்டர் ஃபுல்லாமே நம்ம ஆல்ரெடி அடித்த மாடல் தான். ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் 2 டிக்கு, எங்கெல்லாம் 4 டிக்கு, எங்கே ஸ்பேஸ் விடணும், எங்கே ஸ்பேஸ் விடக்கூடாது, எந்தெந்த டைட்டிலெலாம் தனித்தனியாக பிரித்து அடிக்கணும், எதெல்லாம் தனித்தனியாக சென்டர் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம லெட்டரை வந்து எந்த லெட்டர் கொடுத்தாலும் நம்ம டைப் பண்ணிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியும், ஜூனியரில் அடித்ததுனால சீனியருக்கு உங்களுக்கு சொன்னதுமே டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கிருவீங்கன்றதுக்காக நான் கிளாஸ் வந்து ஸ்பீடாக தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்க, இந்த லெட்டர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.